இப்ப போன தரம் வந்த மாதிரி எனக்கு கால்ஸ் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தா, எனக்கு இம்மீடியட்டா ஆன்ஸர் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் தேவை. என்னண்டா, ம், எனக்கு முதல் தரம் வந்து ஒரு நாளைக்கு நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்கள். ம். ஒரு 70 கால். ஒரு நாள் இருந்து எண்ணி நான் அன்றைக்கு மட்டும் அவ்வளோ கால் வந்தது. 70 கோல். 70 கால் அப்ப வந்தது. என்ன பேசணும் மாரி தோணியிருக்குமே! இல்ல, தேவையில்லாவையில பார்த்துட்டோமான்ட்டு. இல்ல. இல்லையா? அ ஆ, நான் எல்லா காலுமே ரிட்டர்ன் பண்ணுவேன். ஆ. கொஞ்சம் டைம் எடுக்கும். வருது என்றா அது நீங்கள் மட்டும் கொஞ்சம் நீங்கள் பொறுத்து. 48,000 ரூபா வருதுன்னு வைங்க. ம். அப்ப 48,000 ரூபா வரக்கூடிய ஆள் எவ்வளவு பெறுமதியான வீட்ட வாங்கலாம்? ம். செயலாக்கட்டும் யார்ட்டயோ போனா ஓ! முதல் செய்வாங்க. கொண்டு நிறுத்தி வச்சு, ஒரு ஃபைல தொறந்து, ஃபைலுக்கு ஒரு 350 அப்புறம் முதலாவது அப்பேமெண்ட்டுக்கு ஒரு 50, 2வது அப்பேமெண்ட் அப்படி அப்பேமெண்ட் போட்டு, அதிலேயே ஒரு 2,000, 3,000 பவுன்ஸ வீட்லன்னு கறந்துருவாங்க. சொல்றேன். சில இவா நேரம் ஆக செய் வேர்ஸா இருக்கும். இப்ப நான் எடுத்துக் குடுத்த இன்னொரு கிளையண்ட்ஸ் வந்து, அம் அப்பாவுக்கும், மகனுக்கும் எடுத்து குடுத்திருக்கிறேன். அவை 2 பேற்ற இதுவுமே சரியான பேடா இருந்தது. ம், அப்ப 2, 3 லெண்டர்ஸ் நாங்க போட்டு ரிஜெக்ட் பண்ணி, ம், கடைசியில ஃபைனலா ஒரு லெண்டர் வந்து அக்செப்ட் பண்ணி, இப்ப 2 மாசத்துக்கு முதல்ல அவைக்கு கீ கிடைச்சிட்டது. ம். கேட்டியகளி உதுகுமொரு கதையண்டு. தங்கச்சிய பார்த்திருப்பீங்கள். எங்கட காணொளிய தொடர்ச்சியா பார்க்குறாக்கள், கண்டிப்பா இவாவ பார்த்திருப்பீங்கள். இப்போ 1 வருஷத்துக்கு முதல்ல இந்த வீடுகள் வாங்குறது, விக்கிறது சம்மந்தமா ஒரு காணொளி செய்திருந்தேன். அந்த காணொளி நிறைய பேர் பார்த்து, மாதத்தில ஒரு ஆள் குறையாம, "அண்ணா அந்த வீடு வாங்குற, விக்கிற அந்த பிள்ளைன்ற ஃபோன் நம்பர தருவீங்களா? தருவீங்களான்னு?" சொல்லி நிறைய பேர் கேட்கிறவே. பேர் வந்து வினோயா. அப்படித்தானே? பேர் மாத்தல தானே? இல்ல, இல்ல இல்ல. பேர் மாத்தல. பேர் வினோயா. எங்கட தமிழ் ஃபீல்டுகள்ல, தமிழ் ஆக்களுக்குள்ள அ வீடுகள் வாங்குறதுக்குரிய அட்வைஸ் அல்லது நீங்கள் வாங்குறீங்கள், வாங்கையில அடுத்த கட்டம் சரியான அட்வைஸ் தர்றது, அல்லது அ இந்த வீட்ட எப்படி இங்க யுகேல வீடு எப்படி வாங்கலாம்? அ அல்லது வீடு வாங்குறதுக்கு என்னென்ன தேவ? என்ற விவரங்கள் எல்லாத்தையும் ஒரு பெரிய ஒரு காணொளியா புள்ள தந்திருந்தவா. அது நான் இங்க லிவர்பூலுக்கு போய் அங்க வச்சு எடுத்தனால என்ன? ம். அ சரி அத பத்தி சொல்லுங்க. எப்படி உங்களோட பயணங்கள் எப்படி போகுது? 1 வருஷத்துக்கு பிறகு சந்திக்கிறோம். அதுவும் முதல் லிவர்பூல்ல சந்திச்சாங்க. இப்ப எங்கட ஸ்டூடியோல சந்திக்கிறோம். உங்களோட பயணங்கள் எப்படி இருந்தது? நல்லா போச்சுதண்ணா. அ அந்த காணொளிக்கு பிறகு ம். எப்படி இருந்தது? சரியா பிஸியா இருந்தது. ஓகே. நீங்க வீடியோ ரிலீஸ் பண்ணி, நான் ம். நினைக்கிறேன் ஒரு நைட்டு ரிலீஸ் பண்ணியிருப்பீங்க. இது ஒரு எனக்கு நைட்ல இருந்தே கால் பண்ண ஆரம்பிச்சுட்டு அ நான். ஒரு அ 2, 3 கிழமை வரைக்கும் தொடர்ந்து ஃபுல்லாவே கால் வந்து கொண்டிருந்தது. எனக்கு சில பேர்ட்ட நான் இப்ப ஆன்ஸர் பண்ணாம இருந்தேன். ஆன்ஸர் பண்ணியிருக்கிறேன். எல்லாருக்குமே ம். ரிப்ளை பண்ணிட்டேன். பட் கொஞ்சம் லேட்டா பண்ணினான். அந்த அளவுக்கு ஃபுல்லா கால் வந்து நிறைய பேர் மாதத்துல ஒரு ஆள் ஃபோன் அடிப்பினம். அந்த நம்பர தாங்கோன்ட்டு. எவ்வளவு பேர் இந்த காணொளிய பார்த்து பார்த்தா பிறகு எவ்வளவு பேருக்கு நீங்கள் சக்சஸா வீடு வாங்கி குடுத்துருக்கிறீங்க? ஸோ என்னட்ட கான்டாக்ட் பண்ணினாக்கள்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மினிமம் ஒரு 200 ரெண்டாலும் கான்டாக்ட் பண்ணியிருப்பேன் ஓ! நான். ஒரு பட் அதில இப்ப ப்ராப்பரா வீடு பார்த்து இதாண்டு இன்று வரைக்கும் கம்ப்ளீஷன்ஸ் ரீச் பண்ணினாக்கள். அது வந்து கீ வாங்கினாக்கள் ஆ, வீட்டுக்கு. ஒரு 40 40 பேர் இருப்பின. ஆ 40 பேருக்கு 1 வருஷத்துல வீடு வாங்கி வீடு குடுத்துட்டீங்க. வாங்கி அப்ப நான் குடுத்தாச்சு. நான் சொல்லி நீங்க சொல்லல தானே? இல்ல, இல்ல. இல்ல. அப்ப தங்கச்சிட்ட வீடு நீங்கள் வாங்கியிருந்தா, தங்கச்சி மூலமா நீங்கள் வீடு வாங்கியிருந்தா, கீழ கொமெண்ட்ஸ்ல எழுதுங்க. நானும் அல்லது நானும் என்று எழுதினாலே காணும். அப்ப ஏன் சொல்றேன்னு சொன்னா, இந்த காணொளி அ லாப நோக்கத்துக்கு அப்பால எங்களுடைய சமூகம், தமிழ் சமூகம் ஒரு சரியான நபர் மூலமா, விளக்கமா, சரியான லோன் அல்லது இன்ட்ரெஸ்ட் குறைஞ்ச லோன் எடுத்து, வட்டி வீதம் குறைஞ்ச லோன் எடுத்து, வீடுகள வாங்கி அல்லது பிசினஸ வாங்கி, அ அடுத்த லெவலுக்கு போறதுக்கு தான் இந்த காணொளி. இந்த வீடுகள விட வேற என்ன செய்றீங்க? கமர்ஷியல் இதுவும் செய்றேன் நான். கமர்ஷியல் கொமர்ஷியலும் இப்ப செய்றீங்க. கடை ஃப்ளாட்டோட கடையும் ஃப்ளாட்டும் அப்படின்னு சொல்லி அந்த இதுகள். அடுத்தது பிரிட்ஜிங் லோன்னு சொல்லி இப்ப அந்த ஷார்ட் டெர்ம் இப்ப சில ப்ராப்பர்ட்டீஸ் வந்து நீங்க ஆக்ஷன்ல வாங்கிக்கல. ம். அதுக்கு மோர்ட்கேஜ் செய்யலாம இருக்கு. அப்ப அதுக்கு ஷார்ட் டெர்மா பிரிட்ஜிங் லோன் எடுத்துட்டு வீட்ட திருத்திட்டு சில பேர் திருப்பி மோர்ட்கேஜ் எடுப்பினம் அத வச்சு. ரீமோர்ட்கேஜ் சொல்றதா? ரீமோர்ட்கேஜ் இல்ல. ஓ! ஷார்ட் டெர்மா எனக்கு இந்த ஒரு 6 ஆக்ஷன்ல அந்த கேள்விக்கு தான் பாரேன். ம். ஆக்ஷன்ல நாங்கள் வாங்கயில உடனே காச குடுத்து தானே வாங்குறது. ஓ! ஆக்ஷன்ல வாங்குறது வந்து, இப்ப நீங்க ஒன்ஸ் உங்களுக்கு ஆக்ஷன் அக்ரி பண்ணிட்டா, ம். உங்களுக்கு ஒரு டைம் லிமிட் தருவினம். 28 நாள்ல, இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள
நீங்க கம்ப்ளீட் பே பண்ணிரணும்ண்டு. பண்ணணும். அப்ப ஆக்ஷன்ல வந்து நீங்க இப்ப மோர்ட்கேஜ் எடுக்கலாம். ஆ என்ன ரிக்வயர்மென்ட்ன்னா, வீடு வந்து ஹேபிட்டபிள் கண்டிஷன்ல இருக்கணும். ஹேபிட்டபிள்ன்னா, இப்ப நீங்க வீடு வாங்கிட்டு, அங்க போய் நீங்க இருக்கிறதுக்கு அந்த வீடு சூட்டபிளான்னு பாப்பின. ம். ஏன்டா நார்மல் லெண்டர்ஸே அவங்க அதுக்கு மோர்ட்கேஜ் தருவினம். இல்ல இப்ப கிச்சன் வொர்க்கிங் கண்டிஷன்ல இல்ல, பாத்ரூம் வொர்க்கிங் கண்டிஷன்ல இல்ல, ஒரு ஆள் போய் அங்க இருக்கலான்ற பட்சத்துல, ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டிக்கு மோர்ட்கேஜ் நீங்க எடுக்க இயலாது. ம். அப்ப சில பேர் என்ன செய்வினம்ன்னு சொன்னா, பிரிட்ஜிங் லோன் என்று சொல்லி எடுக்கிறது. பிரிட்ஜிங் லோன் வந்து இப்ப ஷார்ட் டெர்ம் லோன். இப்ப 6 மாசத்துக்கு, இல்ல 1 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடவா இருக்கும். அது டெய்லி இன்ட்ரெஸ்ட் ம். ரேட் அதுல இதன்றது. ஊர்ல மீட்டர் வட்டி மாரி. ஓ! ஆனா, ஆ. அத எடுத்து ப்ராப்பர்ட்டிய நீங்க உங்களுக்கு ஏத்த மாரி செஞ்சுட்டு, அதுக்கு பிறகு வேல்யூ கூடும். ஆ. வேல்யூ கூடின பிறகு ரீமோர்ட்கேஜ் பண்ணி, அந்த பிரிட்ஜிங் லோன நீங்க ஆ. பே பண்ணணும். ரைட், ரைட், ரைட். இப்ப எப்படி பிள்ள சொல்லுதுன்னு சொன்னால், இப்ப உதாரணத்துக்கு இப்ப மீட்டர் வட்டின்னு சொல்லாங்க. இந்த லோன் சிஸ்டத்துல டெய்லி இன்ட்ரெஸ்ட் அதாவது ஒவ்வொரு நாளும் வட்டி போடுற மாரி லோன் இருக்கும். அப்ப அந்த இதுல நீங்கள் வாங்கி லோன் எடுத்து போட்டு, அதுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிய வாங்கி, பக்கத்துல நீங்கள் வேகமா இத திருத்தி போட்டு, திருத்தினோனே அதின் வேல்யூவேஷன் கூடிரும் என்ன? ம், ம், பெறுமதி கூடிரும். பெறுமதி கூடின பிறகு நீங்கள் அதுல இருந்து ரீமோர்ட்கேஜ் பண்ணி ம், செய்யலாம். ம். அந்த இதுவும் செய்டுவீங்கள். செய்யலாமன்னா, ஆனா இது ம். வந்து கூடுதலா இப்ப நார்மலா ஒரு நீங்க வீடு வாங்க போறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ், ரெசிடென்ஷியலா வாங்க போறீங்களா, ம். இந்த ஆப்ஷன் நெறைய பேருக்கு அது சரி வராது. இது கூடுதலா வந்து இப்ப அந்த ப்ராப்பர்ட்டி அப்புறம் இன்வெஸ்ட்மென்ட்ல நிறைய அந்த ஃபீல்டுக்கு இருக்கிறார்கள், உள்ள பிசினஸ் ஆட்களுக்கு. இதுக்கு தான் இது ம். சூட்டபிளா இருக்கு. மற்றபடி ஸ்டாண்டர்ட் மோர்ட்கேஜ் போறது தான். காணொளிய பார்க்குற நீங்கள் கீழுக்கு வந்து பிள்ளையோட ஃபோன் நம்பர போட்டுக்கிறேன். நீங்கள் யுகேல இருந்தால், அல்லது யுகேல உங்களுக்கு சொந்தக்காரர் இருந்தால், வீடு வாங்கோணும் அல்லது கடை வாங்கணும், ப்ராப்பர்ட்டி வாங்கணும் என்ற எண்ணத்தில இருந்தீங்களாக இருந்தால், இந்த நம்பர முதல்ல சேவ் பண்ணி வையுங்கோ. அதுக்கு பிறகு நாங்கள் புள்ளையோட நிறைய விஷயம் கதைப்போம். நம்பர ஏன் சேவ் பண்ணி வாங்கணும்? இன்றைக்கு தேவையில்லாட்டிக்கும், இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு, அல்லது ஒரு 4 வருஷம் கழிச்சு உங்களுக்கு கண்டிப்பா புள்ளையோட நம்பர் தேவைப்படும். ஏனென்றா வித்தின் 1 வருஷத்தில 40 பேர் பயனடைஞ்சிருக்கணும். அப்ப 40 தமிழாக்கள். மற்ற ஆக்கள் இல்ல. தமிழாக்கள் எங்கள காணொளிய பார்த்து பயனடைஞ்சிருக்கணும். அப்ப 40 400 ஆகும். 400 4000 ஆகும். அப்படி இல்லாம வரணும். ஏனென்றால், எங்கட தமிழாக்கள் ரென்ட் கட்டி கட்டியே அழிஞ்சு போறோம். நிறைய பேர். நான் உட்பட ரென்ட் கட்டி கட்டியே அழிஞ்சு போறோம். அன்னளவா நான் இருக்கிற வீட்டுக்கு ரென்ட் £2200. அந்த ஃப்ரீ அட்வைஸ் என்ற பேர்ல யூகேல கன அண்டி மேர் எனக்கு தெரிஞ்ச நெருங்கிய அண்டி மேரெல்லாம் எனக்கு ஃபோன் அடிச்சு, "ஏன் நிகழ்ச்சி 5000 இருந்தாலே வீடுக்கு நீங்க இவ்வளோ ஏன் நீங்கள் ₹5000 வீட்டுக்கு ரெண்ட்ட போட்டுருக்கிறீங்க? ₹5000 ஃபார்வர்ட் ராங் ஆகுது. £2200 பிளஸ் பில்லோட சேர்த்து £3000 வரும். எல்லாம் சேர்த்து பில் எல்லாம் பார்த்தா. அப்ப வீடு ஒன்றை வாங்கினோம்னு சொன்னால் சரி இலவாசி காசை தான் நாங்கள் மோர்ட்கேஜ் கட்டுற மாரி இருக்கும். மிச்ச காசு சேவ் பண்ற மாரி இருக்கும். மற்றது மாதம் மாதம் நாங்கள் காச கட்ட 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 இந்த வீடு சொந்தமாகிறது எங்களுக்கு சொந்தமாகும். அல்லது நாங்கள் ரீமோர்ட்கேஜ் பண்ணி அதிலேருந்து காசு எடுத்துலாம் நிறைய விஷயங்கள் செய்யலாம். வீடு மட்டும் ஒன்று கையில இருந்துட்டேன்னு சொன்னால், பிறகு யுகேல பார்த்து கொண்டிருக்க வளர்ந்து போகலாம். ஏனென்றால் ஒரு நாளும் வீட்டின் விலை வந்து குறைஞ்சதா இங்க சரித்திரம் இல்ல. சரித்திரமே இல்ல. கூடிக்கொண்டு அப்பப்ப அப்பப்ப குறைஞ்சிருக்கு. அந்த ஆனா குறையும்ன்ற ஓவராலா கூடி. வீதாசாரத்துல குடிக்கணும். நம்ம ஓவராலா கூடி. மாதத்துல நகை மாரி தான். இப்ப பவுன் ம், வாங்கைக்குள்ள ஒரு ₹5 ₹10 குறைஞ்சிருக்கும் இந்த மாதம். அப்புறம் அடுத்த மாதம் கூடி போய் நிக்கும். அந்த ம். சிஸ்டம் தான் இந்த வீட்டு சிஸ்டமும். அப்ப மண்ணுக்குள்ளயும், பொண்ணுக்குள்ளயும் காச போட்டாக்கள் தோத்ததா சரித்திரம் இல்ல. சரி சொல்லுங்க. என்ன மாரியான ம் இப்படி இந்த வீடு இப்ப 40 பேரு கிட்ட எடுத்து குடுத்துருக்கீங்க இந்த 1 வருஷத்துல. ம். என்னென்ன பிரச்சனைகளுக்கு முகம் குடுத்துறீங்க இந்த காலத்துக்கு? ஆ பிரச்சனைன்னு சொல்லின்னா, இப்ப இந்த நான் எடுத்து குடுத்த 40 பேருக்குள்ளயும் எல்லா கேஸுமே வந்து ஈஸியான கேஸ் இல்ல. ம். ஒரு 10 வேணுமெண்டா நார்மல் கேஸ்ன்னு சொல்லலாம். ம். மிச்சம் 30மே வந்து காம்ப்ளெக்ஸான இன்கம். ம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப என்னுடைய ஒரு கஸ்டமர் வந்து அவருக்கு கிரெடிட் பிரச்சனை இருந்தது. ம். டீஃபால்ட் இருந்தது. சிசிஜே 5 வருஷத்துக்கு முதல்ல சிசிஜே ரெஜிஸ்டர் ஆனது. ம். 2 வருஷத்துக்கு முதல். சிஜிஏன்னா என்ன காசு ஸோ தான். சிசிஜேன்றது கவுண்டி கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ்ன்றது. இப்ப நீங்க ஒரு இது கட்டாம விட்டு ம். கோர்ட்ஸுக்கு போகும். ம். கோர்ட்ஸுக்கு போய் தீர்ந்ததுன்றது தான் சிசிஜே. சிஜிஏ. அதே நேரம் இப்ப நீங்க ஒண்ண பே பண்ணாம விட்டீங்களேன்னா, அது முதல்ல மிஸ்பேமெண்ட்டா போகும். ம். அதுக்கு பிறகு அத தொடர்ந்து நீங்க கட்டாம விட்டீங்களேன்னா, டீஃபால்ட்டுக்கு போகும்.
அதுக்கு பிறகு தான் சிசிஜே அது ஒவ்வொரு ம். அந்த கம்பெனி என்ன ரூட் எடுக்கிறன்றத பொறுத்து இருக்கு. இந்த சிசிஜே வந்து கூடுதலா என்னென்ன டைம்ல வருமென்டா, சில பேருக்கு நிறைய பேருக்கு பார்க்கிங் டிக்கெட் இருக்குல்லோ, காசு கொஞ்சமா இருக்கு. ம். அந்த பார்க்கிங் டிக்கெட் ஓகே 30 பவுண்ட்ஸ் தானே கட்டையில, 50 பவுண்ட்ஸ் தானே கட்டையிலன்ட்டு அது ம். டபுள் ஆகி, ட்ரிபிள் ஆகி, ம். அதுக்கு பிறகு அவங்க இதன்ற லெட்டர் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணி, அது ஒரு கட்டத்தில 1000 பவுண்ட்ஸுக்கு மேல அவன் ஃபைனுக்கு மேல ஃபைன் அடிச்சுட்டு, அதுக்கு பிறகு கோர்ட்ஸுக்கு போடுவான். இது எங்கடைய ஆக்கள் ஓகே ஒரு பார்க்கிங் டிக்கெட் தானே ஏனென்று ஆ. யோசிப்பினா, ஆனா மோர்கேஜுக்கு இல்ல சரியான ஒரு என்னட்ட ஃபேக்டர். கேள்வி இருக்கம்மா. ஸ்கொட்லாண்ட் நான் போன நேரம், ம். ஸ்கொட்லாண்ட்ல சொல்லுச்சுன்னா, அங்க டிக்கெட் வச்சா காசு கட்ட தேவையில்ல. அது எஃபெக்ட் பண்ணாது. அது கோர்ட்ஸுக்கு போவாதுன்ற மாரி சொன்னீங்க. அது அது சம்மந்தமா உங்களுக்கு தெரியுமா? எனக்கு ஸ்காட்லாண்டுல பார்க்கிங் டிக்கெட் தெரியல என்ன. ஆ. ஏனென்டா அங்கேட்டு நான் கேட்கும்போது, அங்க ம். ஒரு ஃபேமிலி சொல்லிச்சாங்க, "இல்ல நீங்க கட்டாவிட்டாலும் அது கோர்ட்ஸுக்கு எல்லாம் போவாது." ஆனா இங்க அப்படி இல்ல. இப்ப 65 பவுன்ல டிக்கெட் வருதுண்டா, ம். அந்த 65 பவுன் கட்டாட்டிக்கு 14 நாளுக்குள்ள கட்டாட்டிக்கு, அ அது 14 நாளைக்கு பிறகு 120 ஆகும். திருப்பி. ம். அப்படியே கூடி, கூடி, கூடி போய் ஓ! ஒரு கட்டத்தில கோர்ட்ஸுக்கு விடுவாங்க. ம். அது இப்ப மற்றது எல்லா பார்க்கிங்கும் வந்து கவர்மெண்டோட இல்ல. பிரைவேட் ம். கம்பெனிகள் செய்யுது. ஆனா ம். பிரைவேட் கம்பெனி தான் கோர்ட்ஸுக்கும் விடுது. ம். மோட்டர்வேல மெயினா மோட்டர்வேல உள்ள சர்வீஸ்ல நாங்க கொண்டோய் 2 ஹவர் பார்க் பண்ணினோம். நிக்காம ஒரு ம். 5 நிமிஷம் கூட இருந்தா கூட ம். ஆட்டோமேட்டிக்கா வீட்டுக்கு டிக்கெட் வருது. வருது. அப்ப அதெல்லாம் கண்டிப்பா கட்டியே ஆவணும். கண்டிப்பா. ஆ கண்டிப்பா வீடு கட்டணும். வாங்குற மனநிலையில இருந்தால். கண்டிப்பா. அல்லது சேர்த்து வச்சு கோர்ட்டுக்கு வச்சு கட்டத்தான் வேணும். கட்டோணும். இப்ப இது இருக்கிறதால மோர்கேஜ் எடுக்க இயலாண்டு இல்ல. இப்ப ம். இப்ப நான் சொன்ன கஸ்டமர் இருந்தும் நான் எடுத்து குடுத்துருக்கிறேன். ஆனா ம். என்ன டிஃபரன்ஸ்ண்டா, இது இல்லாட்டி உங்களுக்கு ரேட் நல்லா இருக்கும். ஆ. இதுகள் இருந்துச்சுன்னு சொன்னா, உங்களுக்கு எப்ப அது ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, எப்ப நீங்க கட்டி முடிச்சிருக்கிறீங்கன்றத பொறுத்து, ம். உங்களோட ரேட் வந்து கூடவா இருக்கு. இன்ட்ரெஸ்ட். அதாவது இன்ட்ரெஸ்ட் வட்டி ரேட் வந்து வீதம் அப்ப. கூடவா இருக்கு. வடிவாவே சொல்றேன்ன்னா, நீங்கள் இப்படி பார்க்கிங் டிக்கெட்டுகள் கட்டாமல் உங்களோட பேர்கள்ல அது மார்க் இருந்தால், நீங்கள் மோர்ட்கேஜ் எடுக்கும்போது வட்டி அதிகமா இருக்கும் என்ன? கூடவா இருக்கு. கூடவா இருக்கும். இல்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்கள் எல்லாமே சரியா செய்றீங்க. உங்களோட கிரெடிட் ஸ்கோர்ல எந்த மார்க்கும் இல்லைன்னு சொன்னா, குறைஞ்ச வட்டி வீதத்தில மோர்ட்கேஜ் எடுக்கலாம். எடுத்து தருவா. எடுக்கலாம் இல்ல, எடுத்து தருவா. ஆ உங்களுக்கு காணொளிய பார்க்குற நீங்கள் ஒரு வீடு, ப்ராப்பர்ட்டி என்ன வாங்க வேண்டுமென்றாலும், மெயினா புள்ளைட்ட ஃப்ரீ அட்வைஸ் கிடைக்கும். ம். கீழ நம்பர் இருக்குது. நம்பருக்கு கால் பண்ணுங்கோ. ஃப்ரீ அட்வைஸ் தருவா. ஆ இவா மாதிரி இன்னொரு மோர்ட்கேஜா செய்றாக்கள்ட்ட யார்ட்டயோ போனா, முதல் செய்வாங்க. கொண்டு எழுதி வச்சு, ஒரு ஃபைல தொறந்து, ஃபைலுக்கு ஒரு 350 அப்புறம் முதலாவது பேமெண்ட்டுக்கு ஒரு 50, 2வது பேமெண்ட் அப்படி பேமெண்ட் போட்டு, அதிலேயே ஒரு 2000, 3000 பவுண்ட்ஸ கறந்துருவாங்க. இவா எனக்கு சொல்லியிருக்கிறா, "அண்ணா யார் எனக்கு ஃபோன் அடிச்சாலும், நான் ஃப்ரீயா அட்வைஸ் குடுப்பேன். ம். எங்கட தமிழ் ஆக்களுக்கு என்ன செய்யலாம்? எ என்ன கிரெடிட் ஸ்கோர் நிலைமை என்ன? அல்லது அவையண்ட கிரெடிட் ஸ்கோரை எல்லாம் செக் பண்ணி, ஃப்ரீ அட்வைஸ் செய்து, எவ்வளவு பெறுமதியான வீட்ட அவைகள் வாங்கலாம்ன்ற வரைக்கும் ம். சொல்லுவீங்க, ம். குடுப்பீங்க." என்று சொல்லியிருக்கிறா. அதால தான் இவ்வளவு தமிழாக்கள் நிறைய தமிழாக்கள் இருந்தும் 2வது தடவையா இவாக்கு இந்த காணொளிய செய்கிறேன். முதல் நான் காணொளி இவாக்கு செய்த பிறகு எனக்கு கனவேர் ஃபோன் அடிச்சு, எங்கட தமிழாக்கள் கனவேர் கேட்டவேல், "அண்ணா எங்களுக்கும் ஒரு காணொளி என்ன சொல்றது? இது சம்பந்தமா செய்தர" சொல்லி. ம். நான் செய்யல என்ன காரணம்டா, அ நீங்கள் உங்கள்ட்ட இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ நான் எடுக்கணும். ம். அப்போ 1 வருஷத்துக்கு முதல் செய்த நான், நீங்களா வந்து அ அனுபவத்த சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன் நான். ம். அதே மாதிரி என்ன சொல்றது? அன்றைக்கு போட்ட வித 1 வருஷத்துல பலன தந்திருக்கிறீங்க. ஆ பெருமையா இருக்கக்கூடிய ம். 40 தமிழாக்கள் இந்த காணொளிய பார்த்து, உங்கள் மூலமா ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கீங்கன்னா, அதுவும் யூகேல நினைக்கும்போது சந்தோஷமா இருக்கு. தயவு செய்து வேற நாடுகள்ல இருக்கிற நீங்கள் பிள்ளைக்கு ஃபோன போட்டு அலப்பறையே பண்ணாதீங்க. ஒண்ணும் இலங்கையில வீட்ட வாங்க போறோம், யாழ்ப்பாணத்தில வாங்கலாமான்டா, அதுகளுக்கெல்லாம் செய்ய மாட்டா. ஒன்லி யூகே. யூகே என்ற மீனிங் ஸ்காட்லாண்ட், இங்கிலாந்து, வேல்ஸ், நார்தர்ன் நார்தர்ன் அயர்லாந்து. இதுக்குள்ள நீங்கள் வீடு வாங்க போறீங்களா, இவாவ நீங்க தொடர்பு கொள்ளுங்க. அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கிற ஆட்களும் இங்க இருக்கிற ஆட்களுக்கு தான் வெளிநாட்டில இருக்கிறாலும் செய்யலாம். செய்யலாம். இங்க இங்க யூகேல இருக்கிற ஆக்கள் மட்டும். ம். அத்தோட விசா இருக்கிற ஆக்களா இருக்கணும். நாங்கள் விசா இல்லாம இருந்து, "அக்கா, இல்ல தங்கச்சி, எனக்கு விசா இல்ல. நான் வீடு வாங்கணுமெண்டா" கண்டிப்பா செய்ய இயலாது. அந்த டைம் ஏனென்றால் நான் ஏன் இத விளக்கமா சொல்றேன்டா,
நீங்கள் போன போட்டு டைமை வீணாக்கக்கூடாது. ஏன்னா அவைன்ற ஒவ்வொரு நிமிஷமும் பெறுமதியான நிமிஷம். ஒவ்வொரு மணித்துளிகளையும் அவை ஒரு ஒரு வேலைக்கு அல்லது இன்னும் ஒரு கிளையண்ட்டுக்கு பயன்படுத்தும் போது இன்னும் ஒரு தமிழால் ம். பயனடைவினம். விசான்றதுல இப்ப சில பேர் வந்து பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஷிப் தான் விசாண்டு மாறி நினைச்சிருக்கணும்னா, இப்ப சில பேர் வந்து வொர்க் விசாவில் இருக்கணும். டியர் 2 விசா, ரெஃப்யூஜி விசாவில் இருக்கணும். இந்த மாதிரி விசாவுக்கும் செய்யலாம். செய்யலாம். ஆ நாங்க இருக்கிறோம்னு இப்போ ஒரு ஸ்பான்சர்ல வர ஆள் வாங்கலாமா? அ ஒரு கடை ஸ்பான்சர்ல கடை ஸ்பான்சர் பண்ணி ஃபேமிலியா வந்து வைக்கணும்னா அவை சரி. வாங்கலாமா? அது வந்து டியர் 2ன்னு சொல்றது. ஓ! சில ரிக்வயர்மென்ட்ஸ் மீட் பண்ணியிருக்கணும். இப்ப இவ்வளோ காலம் யுகேல இருந்திருக்கணும். ம். அப்படி சில ரிக்வயர்மென்ட்ஸ் இருக்கு. ம். ஆனா வாங்கலாம். டியர் 2ல வாங்கலாம். வாங்கலாம். மற்றது என்ன அடிப்படையில நீங்கள் லோன் இங்க எடுக்கலாம்? அப்படி வ என்ன அடிப்படையில சொன்னால், ஆ என்ன ஃபால்ட் இருந்தாலும் லோன் எடுக்கலாம். ஆனா இன்ட்ரெஸ்ட் வீதம் கூடவா? ஃபோல்ட்டுன்னு சொல்லி இப்ப நார்மலா உங்களோட இன்கம் பார்ப்பினம். ம். இங்க அது நான் போன வீடியோலயும் சொல்லியிருக்கிறேன். இப்போ ஒரு ம். ஜெனரல் ரூலா கூடுதலான லெண்டர்ஸ் வந்து உங்களோட வருஷ சம்பளத்தில இருந்து ம். 4.5 மடங்கு மேக்ஸிமம் இதாண்டிங்கன்னா, ஒரு சில லெண்டர்ஸ் வந்து 6 மடங்கு, சில பேர் 7 மடங்கு கூட ம். ஆம் தருவினம். அத தாண்டி இப்போ உங்களுக்கு கிரெடிட் பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னா, அது என்னன்றத பொறுத்து. இப்ப சில பேருக்கு ஏதோ ஒரு மிஸ்டேக்கால ஒரு பிரச்சனையா இருக்கும். ம். அப்படியானாக்களுக்கு ஹை ஸ்ட்ரீட் லெண்டர்ஸே குடுத்திருக்கணும். நான் ம். எடுத்து குடுத்திருக்கிறேன் ஹை அடுத்து. ஸ்ட்ரீட் லெண்டர்ஸோட. சில நேரம் ஆக வேர்ஸா இருக்கும். இப்ப நான் எடுத்து குடுத்த இன்னொரு கிளையண்ட்ஸ் வந்து அம் அப்பாவுக்கும், மகனுக்கும் எடுத்து குடுத்திருக்கிறேன். அவை 2 பேற்ற இதுவுமே சரியான பேடா இருந்தது. ம். அப்ப 2, 3 லெண்டர்ஸ் நாங்க போட்டு ரிஜெக்ட் பண்ணி, ம். கடைசியில ஃபைனலா ஒரு லெண்டர் வந்து அக்செப்ட் பண்ணி, இப்ப 2 மாசத்துக்கு முதல்ல அவைக்கு கீ கிடைச்சிட்டது. ம். ஸோ இப்ப ஒரு உதாரணத்துக்கு கேட்போம். சரியா? ம், உதாரணத்துக்கு என்ன இந்த ஈஸியா விளங்கிக் கொள்றதுக்காண்டி உதாரணத்துக்கு. ம், இப்போ ஒரு கணவன் மனைவின்னு வைங்கோன். ம், கணவன் மனைவி 2 பேரும் ஃபுல் டைம் வேலைக்கு போயினோம். ம், அண்ணளவா ஒரு ரூ. 24,000 ம், மாத வருமானம் வருது ம், என்றா 2 பேருக்கும் சேர்த்து ரூ. 48,000 வருதுன்னு வைங்கோன். ம். அப்ப ரூ. 48,000 வரக்கூடிய ஆள் எவ்வளவு பெறுமதியான வீட்ட வாங்கலாம்? இப்போ இப்ப அகெயின்னா இது இது ஒரு ஜெனரல் இதுதான். ம். ஒரு இப்போ அண்ணா நாங்க நீங்கள் ஒரு இத ஒரு வச்சு பிளான் பிளான் பண்ணினோம்னா, முதல்ல கால் பண்ணி நான் அவைன்ற சிச்சுவேஷன அசஸ் பண்ணிட்டு அவைக்கு அக்யூரேட் ஃபிகர் குடுப்பேன். பட் ம். ஒரு ஜெனரல் ஜெனரலா சென்ஸ்ல சொல்லுவோம். வந்து இப்ப 4.5 மடங்கு தான் அவைக்கு லோன் குடுப்பினோம்டா, ஒரு 48,000லேருந்து 50,000 மண்டைக்குள்ள 50,000 ஒரு 200, 215,000 லோன். 2,50,000 15 அப்படி. 50 வராது. 2,15 அப்படித்தான் லோன் எடுக்கலாம். அதே நேரம் சில லெண்டர்ஸ் வந்து 6 மடங்கு குடுப்பினோம்டா, ம். கிட்டத்தட்ட 300,000க்கு மேல 3,00,000 போகும். வரைக்கும் போகும். ஓ! ஓ! அது இந்த லெண்டர்ஸ் இப்ப இந்த 6 மடங்கு அ குடுக்குறவைட்ட, அவை சில கிரைட்டீரியாஸ் வந்து மீட் பண்ணணும். அதனால தான் சொல்றேன். முதல்ல எனக்கு கால் பண்ணி ம். செக் பண்ணிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ஏனென்டா இப்ப அவைக்கு சில நேரம் லோனுகள், கிரெடிட் கார்ட்ஸ் அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த லோன் இத வந்து குறைச்சிரும். குறைச்சிரும். அப்ப ஓகே. செக் பண்ணிட்டு தானுங்க. இப்ப ஜெனரல் ரூல் வந்து 4.5 மடங்கு இல்லாட்டி ஒரு 6 மடங்கு. 6 மடங்கு. அது வரும். இப்ப உதாரணத்துக்கு ரூ. 50,000 சம்பளம் எடுக்கிற ஆளுக்கு ஒரு 2,00,000 பவுன்ஸ் கிடைக்குதுன்னா, ரூ. 2,50,000 பெறுமதியான வீட்ட தான் எடுக்கலாம். பிளஸ் அவை எவ்வளோ ஓ! டெபாசிட் கூட அப்போ போடுவினமோ, அதத்தான் அதுக்கு தான் அதுக்கு. பாரேன். இப்ப உதாரணத்துக்கு இந்த வீடு இப்ப ம், நான் இந்த ஏரியாவுக்குள்ள 7,00,000 பவுண்ட்ஸ் போகுது. அண்ணளவா ம். 7,00,000 பவுண்ட்ஸ் போகுது. அப்ப ஒரு ரூ. 50,000 எடுத்தால் மிச்சம் ரூ. 4,00,000 நாங்க கையால போடணும். போடணும். டெபாசிட் போடணும். ம். போட்டால் மட்டும் தான் இங்க சாத்தியம். அப்ப சில பேர் சொல்றாங்களே ஃபோன் அடிச்சு யார கேட்டாலும் இப்ப 0 டெபாசிட். அது என்ன அதோட விளக்கம்? ஸோ 0 டெபாசிட்ல இப்ப 2 இப்ப நிறைய இப்ப 4, 5 லெண்டர்ஸ் வந்து இப்ப ஒரு ஸ்கீம்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கணும்னா, ம். அதுல வந்து இப்ப சில சில பேர் வந்து லோ டெபாசிட்ன்னு சொல்லி இப்ப 5,000 பவுண்ட்ஸ் இருந்தா காணாம். அப்படி இல்ல 10,000 பவுண்ட்ஸ் இருந்தா இல்ல காணாம். கன பேர் என்னன்னா ம். உங்களுக்கு சொல்லணும். இந்த அந்த ஃப்ரீ அட்வைஸ் என்ற பேர்ல யுகேல கன அண்டிமார். கன அண்டிமார். எனக்கு தெரிஞ்ச நெருங்கிய அண்டிமாரெல்லாம் எனக்கு ஃபோன் அடிச்சு, "ஏன் நிகழ்ச்சி 5,000 இருந்தாலே வீட்டுக்கு நீங்க இவ்வளோ ஏன் நீங்கள் ரூ. 5,000க்கு வீட்டுக்கு ரெண்ட்ட போட்டுருக்கிறீங்க? ரூ. 5,000 கட்டி எடுங்கோன்னு." இதுவரை சொந்தக்காரரா அனுப்பினோம் எல்லாரும். அப்போ பதிலும் சொல்ல இயலாது, விளக்கமும் சொல்ல இயலாது. அவைக்காண்டியே இந்த விளக்கம் சொல்லுங்க. ரூ. 5,000 டிபாசிட் போட்டு என்ன வாங்கலாம்? அல்லது என்ன செய்யலாம்ன்றது. ஓகே. இப்ப ஒவ்வொரு லெண்டர்ஸுக்கும் ஒவ்வொரு கிரைட்டீரியா இருக்குன்னா, நீங்க சொன்ன இந்த 5,000 பவுண்ட்ஸ் இருந்தா ம். வாங்கலாம்ன்றது வந்து, அந்த லெண்டருக்கு மேக்ஸிமம் நீங்க 300,000க்குள்ள தான் வீடு வாங்கலாம். அதுக்கு மேல போனா அந்த ம். ஸ்கீம் வேலை செய்யாது. அப்ப
லண்டன்ல நான் இருந்தால், லண்டன விட M25க்கு வெளியால போனா தான் வெளியால போனா 300,000க்கு வீடு வாங்கலாம். வீடு வாங்கலாம். M25 உள்ள 300,000க்கு வாங்கலாமா? இல்ல, இல்ல. அப்ப இல்ல. இதுன்ற விளக்கம் என்னன்னு சொன்னால், நீங்கள் லண்டன் சிட்டிய விட்டு அவுட் ஆஃப் சிட்டி அல்லது அவுட் ஆஃப் வில்லேஜுக்கு மூவ் பண்ண சொல்றத மறைமுகமா ரூ. 5,000 போட்டு நீங்கள் வீடு வாங்கலாம். அதானே? ஓகே. அது அ இப்ப சில சில பேர் வந்து இப்ப சில லெண்டர்ஸ் வந்து இப்ப 10,000 டெபாசிட்ண்டா 500 வரைக்கும் வாங்கலாம். இல்ல ஒரு சில லெண்டர்ஸ் இருக்குன்னா, நீங்க உண்மைக்கும் டெபாசிட் இல்லாமலுக்கு லிமிட் இல்லாம கூட வாங்கலாம். ம். ஆனா, நீங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப இங்க 700,000 விலைக்கு போகுதுன்னு சொன்னா, அந்த 700,000 உங்களோட சம்பளத்தால நீங்க அது அஃபோர்டபிலிட்டிய ஃபிட் பண்ணுதான்றது தான் மெயின் கொஸ்டின். ம். இப்ப எனக்கு சில பேர் எடுத்து ஆ 25,000 எடுக்கிறோம், இல்ல 15,000 தான் எடுக்கிறோம். நாங்க லண்டன்ல வாங்கலாமெண்டா, வாங்கிடலாம் அது. ம். ஏன்டா அவைந்த சம்பளத்துக்கு ஒரு 600,000 700,000 லோன் எடுக்கிறது வந்து சாத்தியம் இல்ல. இப்ப இந்த ஸ்கீம் நோ டெபாசிட் ஸ்கீம் வந்து இருக்கு. ஆனா, இதுல மேஜர் ஃபேக்டர் என்னன்னா, உங்களோட இன்கம் எவ்வளோ இருக்குன்றது. இப்ப 5,000 பவுண்ட்ஸ் என்னட்ட இருக்குன்னு சொன்னா, நாங்கள் ஒரு 300,000க்கு உள்ள வீட்ட வாங்கலாம். எடுக்கலாம். இது வந்து அவுட் ஆஃப்ல இருக்கிற ஆட்களுக்கு. இப்ப கொவென்ட்ரி, மான்செஸ்டர், லிவர்பூல் இப்ப இந்த ம். 300,000 எங்க அந்த அந்த ரேஞ்சுல அந்த வீடு இருக்கோ, அங்க இருக்கிற ஆட்களுக்கு இது வந்து பெனிஃபிஷியலா இருக்கு. என்னடா இப்ப சம்பளம் வந்து ஓகே. இப்ப ஒரு ஹஸ்பண்ட் 30,000 35,000 ஆளுக்கு அந்த ரேஞ்சுல வாங்கிச்சுனமேன்னு சொன்னா, அவைக்கு ஒரு வேளை சேவ் பண்றதுக்கு காசு அ சூழ்நிலை இருந்திருக்காது. அவைகளுக்கு வந்து இது சூட்டபிள் ஆகும். சூட்டபிளா ம். இருக்கும். அரும. அப்ப லண்டனுக்குள்ள வீடு வாங்குறதுன்னா தான் இந்த நீங்க சொன்ன மாரி டிபாசிட் நாங்க போட்டு டெபாசிட் வந்து மெயினான இப்ப காசு லோன் அமௌண்ட் கூடைக்குள்ள, ம். உங்களோட சம்பளம் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அதுக்கேத்த மாரி இருக்கும். இத விட வேற என்னென்ன நீங்க செய்றீங்க? வேற இப்ப ம். கமர்ஷியல் இத ஓ! கேட்கிறீங்களா? கமர்ஷியல் இப்ப நான் முதல்ல சொன்ன மாரி தான். இப்ப ம். கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டீஸ் இப்ப சில பேர் வந்து கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டீஸ வாங்கி வாடகைக்கு அ விடுவினம். ம். சில பேர் தாங்க ட்ரேட் பண்றதுக்குண்டே வாங்குவினம். ம். இந்த மாதிரி இதுகள் எல்லாம். அத விட இப்ப அகெயின் போன வீடியோல சொன்ன மாதிரி இன்சூரன்ஸ் வந்து அது ஒரு மேஜரான ஒரு பார்ட் அண்ணா. இப்ப இது எடுக்கக்குள்ள வீடு வாங்கிக்கல. ம். ஏன்டா எல்லாரும் வந்து இப்ப வீடு ஓகே வீடு வாங்கிட்டு நம்மன்னு சொல்லி அத மட்டும் தான் யோசிப்பினம். ஃபியூச்சர்ல வந்து அவை கொண்டு நடந்தா என்ன அடுத்தது என்ன? அத எப்படி ம். புரொடெக்ட் பண்றதுன்றது பெருசா ஒருத்தருமே யோசிக்கிறது இல்ல. வீடுகளுக்குரிய இன்சூரன்ஸும் நீங்க செய்றீங்களா? செய்றோம், எல்லா செய்றோம். இன்சூரன்ஸும்? ஓ! இப்ப மெயினா வந்து ஹோம் இன்சூரன்ஸ் இருக்கு. அதே ம். நேரம் லைஃப் இன்சூரன்ஸும் இருக்கு. இப்ப இப்ப நீங்க இறந்தா பே ஆஃப் பண்றதுக்கு, இல்ல உங்களுக்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் ஏதாவது வந்தா, இல்ல இன்கம் புரொடெக்ஷன் இருக்கு. இப்ப நீங்க லாங் டெர்ம் சிக்னஸ்ல இருந்தா அந்த இன்சூரன்ஸ் எல்லாம் செய்றீங்களா நீங்க? செய்றேன், செய்றேன். ம். ஏன் கேட்கிறேன் என்றால், ம், நானும் அதுல ஒரு 2, 3 இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறேன். ம், அதுல இந்த எலும்பு முறிஞ்சா ஒரு பேமெண்ட் எல்லாம் இருக்குது தானே! ம், ஆனா முறிஞ்சிட்டு நான் இன்னும் அவைய அடிச்சு கதைச்சு சம்மந்தமான ப்ராசஸ் நெறைய மாறி, மாறி சிலோனுக்கு போயிட்டு வந்து, பிறகு கொலன் போயிட்டு வந்து, இப்படியே வந்து 2 மாதமா போயிட்டுது. இனித்தான் அவைய அடிச்சு கதைக்க போறேன். ஏன்டா முதல் நான் ம், ஆக்சிடென்ட் பட்ட நேரம், ஆ ஏன்னு தெரியல சொல்றேன். இந்த கண்டிப்பா இன்சூரன்ஸ் ம், ஏன் தேவைன்னு சொல்றேன்டா. இந்த காணொளியிலே சொல்லி அந்த விஷயத்த சொல்றேன். ம், ஆ வாமன் டாக்டர் சொல்லி எனக்கு சீனியர் டாக்டர் ஐயா இருந்தார். ம், அவர் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனில வேலை செய்தவர். ம், அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, "வியர்ச்சி நான் இன்சூரன்ஸ் கம்பெனில வேலை செய்றேன்டா" அப்படின்னு ஷார்ட்டா சொல்றேன். ம், வேலை செய்றேன்டாவும் அப்புறம் சரி ஓகே வாங்கண்ணா போடுங்கன்னு 2, 3 இன்சூரன்ஸ் போட்டாச்சு. ம். முதலாவது பேமெண்ட் போகும்போதே நான் ஆக்சிடென்ட் பட்டேன். ஓகே. ஆக்சிடென்ட் பட்டு ஆ கால் எலும்பு உடைஞ்சு, அத விட 10 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தது. ஆ அப்ப ஒரு நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்தா 150 பவுண்ட்ஸ் அவை எனக்கு பே பண்ணணும்ன்றாரு. ம், அந்த இதெல்லாம் நான் போட்டேன். அதே மாதிரி நான் ஆக்சிடென்ட் பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்ததால எனக்கு அந்த காசு வந்தது. ஒரு ம், நாளைக்கு ரூ. 150 படியும். பிளஸ் அந்த கால் கால் எலும்பு உடைஞ்சதுக்கு ரூ. 2,500 வந்தது. ம், ம், அப்ப அது எனக்கு சரியா ஹெல்ப் பண்ணது. ம், பிறகு நான் கனகாலம் வேலைக்கு போகலாம இருந்தேன். காலையில இருந்து வேலைக்கு போகலாம இருந்து, ம். பிறகு 3 மாதத்துக்கு பிறகு அந்த இன்கம் இன்கம் புரொடெக்ஷன். ப்ராடக்ட். ம், அதில ஒரு 900 சம்திங் எனக்கு ஒரு ம், 1 1/2 இயர்ஸ் கிட்ட தந்தவங்க. ம், அப்ப இன்சூரன்ஸ் எங்களுக்காக ஒரு 50 பவுண்ட்ஸ மாதம் இன்சூரன்ஸுக்கு போடுறதுல தப்பே இல்ல. ம், அப்ப இவா நீங்கள் வீடு வாங்குறது, விக்கிறது வீடு வாங்குறதும் சரி, விக்கிறதும் சரி 2 பேரும் தொடர்பு கொள்ளலாம். அத விட இம்பார்ட்டன்ட் யுகேல உள்ள எல்லாரும்
யூகேல யாராக இருந்தான்னு இன்சூரன்ஸ் ஒன்றை போடுங்க. அது வினோயாட்ட தான் போடணும்னு இல்லை, வேறு யார்கிட்டையும் போட்டுக்கொள்ளுங்க. அட்வைஸ் எடுங்க. ஒரு அட்வைஸ் இவாட்ட ஃப்ரீயாக கிடைக்கும். இன்னும் ஒரு ஆக்கள் இப்படி ஃப்ரீயாக அட்வைஸ் தர பண்ணோம். அந்த அட்வைஸ் என்னென்னா, இன்சூரன்ஸ் என்னென்ன இன்சூரன்ஸ் போடுறதால என்னென்ன பெனிஃபிட் இருக்குண்டு. இப்போ இந்த கிரிட்டிக்கலா கிரிட்டிக்கல் இல்னஸ். அந்த இன்சூரன்ஸ் எல்லாம் ஒருக்கா ஹார்ட் அட்டாக் வந்து தட்டிட்டு போனால், ஒருக்கா வந்துட்டு போனாலே 30,000 அப்படி தானே? அதை எவ்வளோ நீங்கள் கட்டுறதை கவர் பொறுத்து. இப்போ நான் கவரேஜ் போட்டிருக்கிறேன், ஒருக்கா வந்து ஹார்ட் அட்டாக் வந்து தட்டிட்டு போனால் 30,000. அதை விட இந்த பெருவிரல் இல்லாமல் போனால் 30,000. கணக்கு அது ஒரு கால் கையில் ஒரு மெயினான எலும்பு உடைஞ்சால் அதுக்கு 2,000. அப்படி ஒவ்வொரு எலும்புகளுக்கும் ஒவ்வொரு பெறுமதி போட்டிருப்பினோம். அதை விட ஹாஸ்பிட்டலில் ஒரு நாளைக்கு இருந்தால் 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் 150, நான் போட்ட அளவுக்கு 150 பவுண்ட்ஸ். அப்போ இப்படி எல்லாம் இருக்குது. கண்டிப்பாக இன்சூரன்ஸாக போடுங்க. அது எங்கேயோ ஒரு இடத்துல ஹெல்ப் பண்ணோம். ஏன்னா நாங்கள் ஓடி ஓடி உழைச்சி கொண்டிருக்கையில் காசு வரும். திடீரென்று விழுந்து படுத்துட்டோம்னு சொன்னால் அப்போ தான் யோசிப்போம், ஏன் இந்த இன்சூரன்ஸை நாங்கள் போடாம விட்டுறாங்களான்ட்டு. கீழுக்கு நம்பர் இருக்குது. உங்களுக்கும் இதே சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்னட்ட கேட்டாலே நான் அட்வைஸ் பண்ணுவேன். இது சம்பந்தமா, இது சம்பந்தமான நாலேஜ், இன்சூரன்ஸால் என்ன பெனிஃபிட்ன்ற நாலேஜ் என்கிட்ட இருக்குது. போட போகிறீங்களாண்டா கண்டிப்பாக வினோயாண்ட ஃபோன் நம்பர் கீழுக்கு போட்டுக்கிறேன். நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். இன்சூரன்ஸ் சம்பந்தமான ஒரு விளக்கத்தையும் சாதகமாக கொடுங்க நீங்கள். இன்சூரன்ஸ்ன்னா அதுதான். இப்போ இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஹாஸ்பிட்டல் பெனிஃபிட் அது ஒரு இது. அதை விட இப்போ மோர்கேஜ் ப்ரொடெக்ஷன் போடுறது வந்து யூஸ்வலாக எப்படின்னா உங்களோட லோன் அமௌண்ட் எவ்வளவோ அந்த இப்போ உங்களுக்கு இப்போ ஒரு ஜாயிண்ட்டாக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எடுக்கணும்னா நாங்கள் ஜாயிண்ட்டாக போடுவோம். யாராவது ஒரு ஆளுக்கு எதுவும் நடந்துச்சுன்னு சொன்னால் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து இப்போ பிள்ளைகளோ இல்லை சர்வை பண்ணுற ஹஸ்பண்டோ ஒய்ஃபுக்கு அந்த ப்ரெஷர் போகாமலுக்கு அந்த மோர்கேஜை பே ஆஃப் பண்ணுறதுக்கான இன்சூரன்ஸ் முதல்ல. அடுத்தது இப்போ கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ப்ரொவைடர்ஸ்கிட்டையும் ஒரு லிஸ்ட் இருக்கும். கூடுதலாக இந்த மேஜர் இல்னஸ் எல்லாமே அவை கவர் பண்ணினா அது வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஹார்ட் அட்டாக்கோ கேன்சரோ எது மட்டும் வந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அவை அந்த பே அவுட் வந்து பண்ணிவிடும். மற்றது இப்போ இன்கம் ப்ரொடெக்ஷன் வந்து இப்போ ஒரு டிஃபர்ட் பீரியட் இருக்கு. இப்போ நீங்கள் 3 மாதத்துக்கு பிறகுன்னு சொன்னது அந்த டிஃபர்ட் பீரியட். சில நேரம் இப்போ உங்களோட வேலையாலேயே 6 மாதம் சிக் பே தருவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த டிஃபர்ட் பீரியடை வந்து நாங்கள் கூட்டுவோம் 6 மந்த்துக்கு பிறகு. ஏன்னா உங்களுக்கு ப்ரீமியம் கொஞ்சம் குறையும். அடுத்தது இப்போ உங்களுக்கு வேலையில் ஃபுல் பே தாராங்களேண்டா இந்த இன்கம் ப்ரொடெக்ஷன்ல இருந்து தரமாட்டாங்க. எப்போ அந்த வேலை இது முடியுதோ அதுக்கு பிறகு தான் உங்களோட இன்கம் ப்ரொடெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ நீங்கள் இப்போ என்னட்டையோ இல்லை யார்கிட்டையோ இருந்தாலும் ஒரு ப்ராப்பரான அட்வைசர்கிட்ட அவை கால் பண்ணிச்சுனமேண்டா அவைண்ட சுச்சுவேஷனை அசஸ் பண்ணி அவைக்கு என்ன நல்லதுன்றத ஒரு அட்வைசர் இப்போ நான் என்னட்ட வந்தால் நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இல்லை ஒரு ப்ராப்பரான அட்வைசர்கிட்ட போனால் அவை வந்து கண்டிப்பாக அவைக்கு எது சூட்டபிளாக இருக்குமென்றது இப்போ அவைண்ட பட்ஜெட்டை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி எது சூட்டபிள்னு சொல்லி அவை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அடுத்தது இன்னும் எத்தனை பேர் பெண்டிங்கில் இருக்கு எங்களோட காணொலியை பார்த்து உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு பெண்டிங்கில் இன்னும் இவ்வளோ பேர் இருக்கீங்க? ஸோ இப்போ அப்ளிகேஷன் போட்டாக்கள் இப்போ போட்டு இதர் இப்போ சில கேஸ் வந்து இப்போ 2 கிழமைக்கு முதல்ல தான் அப்ளிகேஷன் போட்டிருப்பேன். அப்போ பேங்க்கிட்ட கையில் இருக்குது. அப்போ ப்ரோசஸ் போய்கொண்டிருக்கு. சில பேருக்கு பேங்க் ஆஃபர் வந்துட்டுது, சொலிசிட்டர் ஒர்க் நடந்துகிட்டு அப்படி ஒரு 15 பேர் இருக்கு நம்ம பைப்லைனில். அதை விட உண்மையாக சந்தோஷமாக இருக்கு. ஒரு காணொளி ஒரு வருஷத்துக்கு முதல் நாங்கள் அதுவும் லிவர்பூலில் வேறு ஒரு தேவைக்கு வீடியோ செய்ய போன இடத்துல இந்த காணொளி எடுத்தேன் நான். அப்போ போட்டது அது இப்போ 40 பேர் பயனடைஞ்சிருக்கணும். அதை விட ஒரு 15-20 பேர் பெண்டிங்கில் இருக்கிறவன்டைகளில் கேட்கல கேட்டிய கிளிய வச்சு நடத்துறதில் செய்யல ஒரு பெருமையாக இருக்குது. அது யாரோ ஒரு தமிழாக்கள் எங்களால் பயனடைஞ்சிக்கணும். இல்லை சில பேர்னா இப்போ 6 மாதத்துக்கு முதல்ல இப்போ அப்போவே என்னோட கதைச்சவே அவைக்கு டெபாசிட் இப்போ தான் சேவ் பண்ணி கொண்டிருப்பினம். இல்லை அவை இப்போ வேலை வந்து அவைண்ட இப்போ சேலரி கூட எதிர்பார்ப்பினம். இப்போ சில பேருக்கு ப்ரொமோஷன் அதுகளுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும். சில பேருக்கு அந்த டைமில் இப்போ மோர்கேஜ் மிஸ்பேமெண்ட்ஸ் இருக்கும். சில ரீமோர்கேஜ் ஆட்களுக்கு இப்போ அந்த டைமில் மோர்கேஜ் ரீபேமெண்ட்ஸ் ஏதாவது மிஸ் ஆகிருக்கும். அப்போ சில பேருக்கு 6 மாதம் வெயிட் பண்ண சொல்லியிருப்பேன் நான். அப்படி நிறைய பேர் அந்த பைப்லைனில் இருக்கினா இப்போ என்னட்ட ஒரு லிஸ்ட்டே இருக்குது. யார் இப்போ ஃப்யூச்சரில்
வரப்போயினோம்னு சொல்லி. அந்த வரப்போறேன். இதுகளும் இருக்குது. ம். மற்றது இன்னொரு விஷயம்னா, இப்ப நீங்க வீடு வாங்குறதுக்கண்டு பர்ச்சேஸுக்கு மட்டும் என்ன கான்டாக்ட் பண்ணல. சில பேர் வந்து ரீமோர்ட்கேஜுக்கு கான்டாக்ட் பண்ணியிருக்கிறேன். மெயினா வந்து இத நான் ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்றேன். ம். எங்கட தமிழாக்களுக்கு இப்போ ஒரு இந்த 2007 அந்த டைம்ல வந்து ம். ரெசிடென்ஷியல் மோர்ட்கேஜ் ஆயிருந்தா, இப்ப நீங்க இருக்கிற வீட்டுக்கு ம். மோர்ட்கேஜ் எடுக்கிறேன்னு சொன்னா, அந்த டைம்ல இன்ட்ரெஸ்ட் ஒன்லி மோர்ட்கேஜ் அது கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிருந்தது அந்த டைம். 2007ஆம் ஆண்டு அந்த காலப்பகுதியில. அந்த டைம்ல அது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது. பெருசா செக் எதுவுமே இல்ல. ஈஸியா குடுத்தது. சில பேருக்கு தவறான மோர்ட்கேஜும் எடுத்துக் குடுக்கப்பட்டிருக்குது. அவைக்கு தெரியாமலுக்கு. ஆ. தாங்கள் பிழையான ஒரு மோர்ட்கேஜ்லாம் இருக்கிறோம்ன்னு சொல்லி அவைக்கு தெரியாமலுக்கு ஓ! அத சில அத அத கனவே இப்பயும் செய்யணும். எப்படி செய்யணும்டா, நான் உங்களுக்கு நாங்கள் ரீமோர்ட்கேஜ் செய்தெல்லாம் ம், எங்களுக்கு ரூ. 15,000 தாங்கோ, ரூ. 20,000 எங்களுடைய ஆட்கள் ஒன்று அ மொழி அறிவின்மை. ம், மொழி அறிவின்மை, எங்க சைன் வைக்கிறோம், என்னத்துக்கு வைக்கிறோம் என்று தெரியாது. இப்பயும் ம், செய்றாங்க. இப்பயும் எப்படி செய்றாங்கன்னா, உங்களோட வீட்ல நாங்கள் ரூ. 1,00,000 ரீமோர்ட்கேஜ் செய்தெல்லாம் எங்களுக்கு 10,000 தாங்கோ. அல்ல ம், எங்களுக்கு 20,000 தாங்கோ. ஆனால் அது எவ்வளவு பிழையான வழியில, ம். எவ்வளவு இன்ட்ரஸ்ட்டோட எடுத்து தரணும்ன்றது எங்களுடைய ஆட்களுக்கு தெரியாது. தெரியாது. அப்ப அப்படியான விஷயங்கள கூட தவிர்க்கிறதுக்காக தான் உங்கள மாதிரி இ இளைய இளம் சமுதாயத்துக்கு இருந்து வர பிள்ளைகள் அ நேர்மையா ம், தொழிலுக்கு அப்பால நேர்மையாவும், தொழில் தர்மத்தோடையும் ம், அ இந்த விஷயங்கள செய்யணும். அ உண்மைக்கு எங்கட தமிழ் ஆக்களுக்கு நான் மற்ற வேற ஆக்கள் செய்றதுக்கு அப்பால உங்கள்ட்ட கேட்கிற ஒன்றே ஒன்று தான். அ லாபம் எடுக்கிறது அல்லது மணி மேக் பண்றதெல்லாம் அடுத்த கட்டம். பட் உங்கள நம்பி வார ஆக்கள கைவிடக்கூடாது. ம். இல்ல. அதனால தான் இந்த இதை சொன்னேன் நான். ம். ஏனென்றா நெறைய பேர் அந்த இன்ட்ரெஸ்ட் ஒன்லி மோர்ட்கேஜ்ல இன்னுமே ஸ்டக் ஆயிருக்கணும். ஏன்டா அவை யோசிக்கிறது இல்ல. ம். இது 25 வருஷத்துக்கு எடுத்து குடுத்திருந்தா, அந்த 25 வருஷம் முடிச்ச உடனே ஒரு பெரிய ஒரு கடன் அவைக்கு இருக்கும். அத கட்டாட்டி அவை வீடு விக்கோணும். பேங்க் வந்து அத ரீபோசஸ் பண்ணிரும். அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல யாராவது இருந்துச்சுனமேண்டா, எப்ப அந்த மோர்ட்கேஜ் டெர்ம் முடியுதுன்றத தவிர்த்து, இப்பவே அவை பிளான் பண்றது நல்லது. ஆ என்ன செய்ய எஸ். அப்ப போயினோம்னு. 6வது நீங்கள் மாட்டுப்பட்டிருந்தீங்களா இருந்தால், தொடர்பு கொண்டு கேளுங்க புள்ளைட்ட. புள்ள சொல்லும், செக் பண்ணி பார்த்து நீங்கள் என்ன லோன்ல இருக்கிறீங்களான்ட்டு, ம். அல்லது என்ன ரீமோர்ட்கேஜ் எடுக்கிறீங்களான்ட்டு. ஏர்லியாவே தெரிஞ்சா, அந்த காச எக்ஸ்ட்ராவா போட்டோ அப்படி செய்யலாமா? இப்ப அத ரீபேமெண்ட்‌டுக்கு மாத்துறதுக்கு இப்ப கொஞ்சம் டெர்ம கூட்டி, ம். இப்ப அவைன்ற சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி ரீபேமெண்ட்‌டுக்கு மாத்தி, கொஞ்சம் கொஞ்சமா அவை கட்டுற இது இருக்கு. என்ட்ட ம். சில பேர் எனக்கு கால் பண்ணியிருக்கினா, அ ஒரு சிச்சுவேஷன் என்னாலயும் அது டூ லேட்டா போயிட்டுது. என்னால ஹெல்ப் பண்ண ம். முடியல. அ அவர் கால் பண்ணிக்கல ஆல்மோஸ்ட் அவை டிப்ரஷனுக்குள்ளயே போயிட்டு நம்ம அந்த ஃபேமிலியே. ஏன்டா மாட்டுப்பட்டினம் பண்ணி. கனகாலமா 20 வருஷமா இருந்த வீடு இப்ப விக்க வேண்டிய சூழ்நிலை. 2 வருஷம் தான் இருக்கு. அவைக்கு ஃபைனான்ஷியல் டிஃபிகல்டில மோர்ட்கேஜ் பேமெண்ட்ஸும் மிஸ் ஆயிட்டுது. ம். ஸோ அப்ப ரீமோர்ட்கேஜ் போகிக்குள்ளயும் பெரிய ஆப்ஷன் அங்க இருக்கு இல்லையா? என்னடா மோர்ட்கேஜ் இப்ப டிஃபால்ட் இது எல்லாமே வந்து இப்ப கிரெடிட் கார்ட் லோன்ஸுக்கு வரத விட, உங்களோட மோர்ட்கேஜ்ல இப்ப இந்த ப பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா, அது இன்னும் கஷ்டமா இருக்கும் ரீமோர்ட்கேஜ் பண்றதுக்கு. அப்ப எனக்கு உண்மையாவே அந்த ஃபேமிலி சரியான கவலையா இருந்துச்சு. என்னன்னா, ஆல்மோஸ்ட் அவ தான் சில நேரம் இதுக்கு பதிலா நான் செத்துறலாம்ன்னு இருக்கிறேன். அப்படி ஒரு வார்த்தை சொல்ற அளவுக்கு சில இந்த ஃபைனான்ஷியல் இதுகள் வந்து அவைகள பாதிக்குது. ம். அப்ப ஷார்ட் டைம் இருக்கேக்குள்ள நீங்க யோசிக்கிறத விட, ம். கொஞ்சம் 5 வருஷமோ, 10 வருஷம், ஈவன் 15 வருஷம் இருந்தா கூட, இப்பவே நீங்க எஸ்பெஷலி இன்ட்ரெஸ்ட் ஒன்லி மோர்ட்கேஜ்ல இருந்தா, நீங்க அத இப்பவே ரிவ்யூ பண்ணி, அடுத்த ஸ்டெப் என்னன்ற யோசிக்கிறது, அந்த பிளான் போடுறது நல்லது. எனக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கு நடந்திருக்கு இப்படி. ம். நடந்திருக்கு. அவைங்க இப்ப தான் அவைய ரியலைஸ் பண்ணினோம். அவைய இவ்வளோ காலம் இன்ட்ரெஸ்ட்ட மட்டும் கட்டிக்கொண்டு வந்தவை. ம். அந்த மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட்ட கட்டிக்கொண்டு வந்துட்டு, அந்த நாள் வரைகள்ல அவங்க சொல்லி போட்டாங்க, ஒன்றில் நீங்கள் அ முதல் தரணும் அல்லது வீடு வீடு விக்கணும்ன்ட்டு. விக்கணும். அப்ப மாட்டுப்பட்டவைகள். அது பார்த்தீங்கன்னா, அந்த அந்த நிலைமையில கொண்ட விட்டதும் தமிழாக்கள் தான். இன்னொரு தமிழாக்கள் தான் கொண்டு விட்டது. இப்படி நீங்க செய்யலாமான்னு. இப்ப இது மாதிரி தெரியுமா? அ லோன் எடுத்து படிக்கலாம் ம். என்ற சிஸ்டம் ஒன்று இருக்கு. அப்ப விஷயம் தெரியாம கிடையாது. ஓகே லோன் எடுத்து படிக்கலாம் தானேன்னா, லோன் எடுத்து படிக்கலாம். 18,000 விட கூட சம்பளம் எடுக்கையில நீங்க கட்டியே ஆகணும். ம். வாழ்க்கை ஃபுல்லா 18,000க்கு இருக்க இயலுமா? இருக்க இயலாது. இல்ல. அப்ப அந்த சிஸ்டம் தான் இந்த இந்த விளையாட்டும். அப்ப கவனமா அந்த வீடு வாங்குறது, லோன் போடுறது, இன்சூரன்ஸ் போடுறது,
எங்கே கையெழுத்து வைக்கிறோம், என்னத்தை கையெழுத்து வைக்கிறோம்னு தெரியாமல் தயவு செய்து வைக்காதீங்க. அல்லது அறிவுபூர்வமான ஆட்கள்கிட்ட கேளுங்க. இதில் என்ன இருக்குது, இதால் என்ன இருக்குது, இதால் என்ன லாபம், என்ன நட்டம் என்றதை. நான் ஏன் இவாவை ரெக்கமெண்ட் பண்ணுறேன்டா, 2 லாங்குவேஜ்லேயும் புள்ள தரோம். ஒன்று தமிழில் உங்களுக்கு தெளிவாக விளக்கம் தரும், ஆங்கிலத்தில் உள்ள விஷயத்தை தெளிவாக உங்களுக்கு சொல்லும். விரும்பினால் வாங்குங்கோ, விருப்பம் இல்லை என்றால் விடுங்கோ. ஏனென்றால் தெளிவான விளக்கத்தோட நீங்கள் வாங்கி கொள்ளலாம். வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ஒரு விஷயம் என்ன, இப்போ இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்குல்ல, ம். இப்போ போன தரம் வந்த மாதிரி எனக்கு கால்ஸ் தொடர்ந்து வந்து கொண்டு இருந்தா எனக்கு இம்மீடியட்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் தேவை. என்னென்னா ம். எனக்கு முதல் தரம் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்கள், ம். ஒரு 70 கோல் ஒரு நாள் இருந்த எண்ணி. நான் அன்றைக்கு மட்டும் எவ்வளோ கோல் வந்தது, 70 கோல் அப்போ என்ன வந்தது. என்ன பேசணும் மாதிரி தோணி இருக்குமே, இல்லை தேவையில்லாத பார்த்துட்டு இல்லை இல்லையா? நான் எல்லா காலுமே ரிட்டர்ன் பண்ணுவேன், கொஞ்சம் டைம் எடுக்க. அது நீங்கள் மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஆன்சர் பொறுத்து பண்ணாட்டிக்கும் எனக்கு போடுவாங்க. ஆனால் நீங்கள் அந்த நம்பரை போட்டுங்க, அந்த புள்ள அடிக்கடிக்க ஃபோன் தூக்கு இல்லையாண்டு. அப்போ காணொலியை பார்க்குற நீங்கள் அவாவுக்கு ஃபோன் அடிச்சிருந்தால் கண்டிப்பாக திருப்பி அடிப்பா. அப்படிதான் நம்பி சொல்கிறேண்ணே, கண்டிப்பாக நம்பி சொல்கிறேன். அவள் இன்றைக்கு தவறுனாலும் நாளைக்கு ஃபோன் அடிப்பா. நீங்கள் பயப்பட தேவையில்லை. எனக்கும் திருப்பி ஃபோன் அடித்து நீங்கள் என்னையும் என்ன செய்ய தேவையில்லை, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உண்மையாக எப்போ டிஸ்டர்ப் பண்ணுவீங்கண்டா, அங்கேயாவது முறையான ஷூட்டிங் எடுத்துக்கொண்டு இருக்கல அப்படி சோத்தில் கையை வைக்க கோலை போடுவீங்க. ஆனால் அந்த அவாக்கு அடிச்சு நாங்கள் என்ன ஃபோன் தூக்குவாங்க இல்லையாண்டு. அவன் கேமராக்காரன் என்ன கண்ட மாட்டுக்கு பேசுவான், அண்ணன் சாப்பாடு வீடியோ செய்கிறீங்கன்னா இப்போ ஃபோனை கேட்குறீங்கன்னு. அப்போ பிள்ளைக்கு நீங்கள் அடித்து ஆன்சர் பண்ணாட்டிக்கு அவள் திருப்பி உங்களை நம்பரை பார்த்து கண்டிப்பாக அடிப்பாள். அத்தோட யூகேல இருக்கிற ஆக்கள் மட்டும் ஃபோன் அடியுங்க, வீடு வாங்கணும். ஊரில் யாழ்ப்பாணத்தில் சாவச்சேரியில் வீடு வாங்குறதுக்கு அங்கேருந்து ஃபோன் அடித்து நாங்கள் சாவச்சேரியில் வீடு வாங்கணும், லோன் தருவீங்களான்னு எங்கே கேட்குறீங்க, யூகே கேட்குறீங்க. அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. நல்ல பிள்ளைகள் மாதிரி அதுக்கு அங்கே இருக்கினோம், அங்கே ஊரில் எந்தெந்த நாட்டிலேயோ இவைய மாதிரி இருப்பினம், அவைய சரியான ஆளை கண்டுபிடிச்சி செய்யுங்க. வேறு சொல்லம்மா, வேறு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இன்னொரு விஷயம் என்ன, இந்த டெபாசிட் இதில் வந்து இப்போ ஒரு ஸ்கீம், இப்போ நிறைய பேர் இதை பற்றி கதைக்கணும். ஒரு கவர்மெண்ட் வந்து 25% டெபாசிட்டுக்கு கொடுக்குதான்னு சொல்லி. அது என்னன்னா லைசா, லைஃப் டைம் இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் அண்டு லைஃப் டைம் ஐசா அக்கௌண்ட். அது அந்த ஐசா அக்கௌண்ட்ன்றது அது ஏதோ நாங்கள் இயருக்கு காசு சேர்த்தா அவங்க ஒரு காசு தருவாங்களா, அது என்னது, அது சம்பந்தம்? இது வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்க 4000 வரைக்கும் சேவ் பண்ணலாம், அந்த அக்கௌண்ட்டுக்கு போடலாம். போட்டா கூடவும் போடலாமா? கூட போடலாம். அது அந்த ஒரு வருஷத்துக்கு 4000 தான் மேக்ஸிமம். அது எந்த பேங்க்ல இருக்குது? எந்த எல்லா பேங்க்கும் கிட்டத்தட்ட ஆஃபர் பண்ணுவாங்க. நீங்க அவகிட்ட கேட்டா சொல்லுவேன். வருஷம் 4000 ரூபா நீங்கள் அதில் சேவிங்ல கட்டாயம் போடணும். இல்ல, அது மேக்ஸிமம். அது நீங்க குறைய போடுறேன்னு சொன்னாலும் போடலாம், அது பிரச்சனை இல்லை. பட் மேக்ஸிமம் வருஷத்துக்கு 4000 போட்டா கவர்மெண்ட் வந்து 25% ஒவ்வொரு வருஷமும் 25% உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்கும். இது வந்து நீங்க இந்த அக்கவுண்ட்ல இருந்து வித்ட்ரோவல் பண்றதுக்கு லிமிட் இருக்கு. ஒன்று நீங்க 60 வயசுக்கு மேல வித்ட்ரோ பண்ணலாம். 60 வயதுக்கு பிறகு முழுக்க வித்ட்ரோ பண்ணலாமா? 60 வயசுக்கு உதாரணத்துக்கு இப்போ கவர்மெண்ட்டும் இல்லை, உதாரணத்துக்கு 4000 ரூபா போட்டா கவர்மெண்ட் ஒரு 1000 ரூபா போட போகுது இயருக்கு. இப்போ 5000 ஆக போகுது. அப்போ 60 வயதுக்கு பிறகு அந்த காசு முழுக்களையும் நாங்கள் வெளியே எடுக்கலாமா? எடுக்கலாம் 60 வயசுக்கு. இதுல வந்து மேக்ஸிமம் ஒரு 30 to 33,000 அந்த கவர்மெண்ட் இதை எடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு நீங்க 18ல இருந்து 39 வயசுக்குள்ள இருந்தா தான் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். 18ல இருந்து 39. அப்போ வார வருஷத்துக்கு நான் திறக்கணும், இல்லாட்டி முடிஞ்சு. அப்போ ஓகே. மற்றது 50 வயசு வரைக்கும் நீங்க போடலாம் இந்த அக்கௌண்ட். ஏன்னா கேட்குறேன்னா 60 இப்பயே ஒரு அரைவாசி நாடு சுற்றியாச்சு. அப்போ 60 வயதுக்கு பிறகு சுற்றுற நாடும் இருக்கு. 60 வயதுக்கு பிறகு மேலேருந்து பஞ்சு கண்டு விடுது. இது இந்த அர்த்தம் வேண்டாம், அந்த வயிற்றறிச்சல் போடுற ஆக்கள் அடியுது. அப்போ 60 வயதுக்கு பிறகு இந்த கோயில்கள், குளங்கள், ராமேஸ்வரம், இந்த அப்படி பக்தி பரவசம் மாதிரி கொஞ்சம் இடங்கள் வச்சுக்கிறேன். அப்போ அதுக்கு இந்த காசு தேவைப்படும். இது மெயினாக 2 பர்பஸுக்காக இதை டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஒன்று உங்களோட பென்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக, இல்லை நீங்கள் வீடு வாங்குறதுக்காக. 60 வயதுக்கு பிறகு நாங்கள் எங்கே வீடு வாங்க போகிறோம்? 60 வயசுக்கு பிறகுனா பென்ஷனுக்காக, இல்லாட்டி வீடு வாங்குறதுக்கு. இதில் லிமிட் 2-3 லிமிட் இருக்கு. நான் மெயினாக அதை சொல்ல வேணுமெண்டு. இப்போ
ஒன்று நீங்கள் வித்ட்ரா பண்ணுறேன்டா 60 வயசுக்கு மேலே வித்ட்ரா பண்ணணும். இல்லாட்டி நீங்கள் வீடு வாங்க போகிறீங்கடா ஃபர்ஸ்ட் டைம் பையராக இருந்து நீங்கள் முதல் வீடு வாங்க போகிறீங்களா அதுக்கும் அந்த டிபாசிட்டுக்கு அதுக்கும் எடுக்கிறேன்டா ஏதாவது ஒரு கட்டுப்பாடு வச்சிருப்பாங்க லண்டனுக்கு இல்லை லண்டனுக்கு வழி 450,000க்குள்ளே இருக்கணும் வீடு. நாங்கள் இந்த கவர்மெண்ட்டை கரைச்சி குடிச்சாக்களே இல்லை அப்போ 4000 சாரி 400,000 பவுண்ட்ஸுக்கு உள்ள வாங்குறேன்டா தான் இந்த இதை யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே வாங்க போறீங்களோன்னு சொன்னா உங்களோட விருப்பம். அடுத்தது இன்னொரு ட்ராபேக் என்னன்னா, இப்ப நீங்க இந்த அக்கவுண்ட் இந்த இதுல போட்டுட்டு, நீங்க இந்த 2 ரீசனும் இல்லாமலுக்கு நீங்க வேற ஒரு தேவைக்கு எடுக்கிறீங்கன்னா, 25% பெனால்டி அடிப்பாங்க. ஸோ அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க இத இன்வெஸ்ட் பண்ணிக்கலேன்டா. அவசரத்துக்கு உங்களுக்கு அந்த காசு தேவை எடுக்கணுமெண்டிக்கல்ல. இப்ப இப்போ உதாரணத்துக்கு ரூ. 10,000 எடுத்தா ரூ. 2,500 பெனால்டி கட்டணும். ஆக மொத்தத்துல அந்த காசு ஒன்றில் வீடு வாங்குறது யூஸ் பண்ணணும். அல்லது 60 வயதுக்கு பிறகு பாட்டியின் கையை பிடிச்சி கொண்டு ஊரை சுத்துறதுக்கு பயன்படுத்தலாம். அடுத்தது இப்ப மோர்கேஜ் டெபாசிட்டுக்கு எடுக்க போறீங்கன்னா, மினிமம் அந்த அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி 12 மந்த்ஸ் வச்சிருந்தா தான். இப்ப என்னோட காசு இருக்கு. சரி 4,000 போய் இந்த மாசத்துக்கு போட்டுட்டு கவர்மெண்ட் பெனிஃபிட் ஒரு 1000 பவுண்ட்ஸ் இருந்தாலும் எடுக்கலாம் தானேன்னு செய்யலாம். 12 மந்த்ஸ் வச்சிருக்கணும். ஆனா மேக்ஸிமம் 4,000 தான் போடலாம் இயருக்கு. ஒரு வருஷத்துக்கு 4,000 போட்டால் கவர்மெண்ட் ஒரு 1000 போட்டா 5,000 ஆக்கும். அது நல்ல திட்டம் தான். இப்போ 20 வருஷம் போட்டா 20,000 பவுண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வர போகுது. 20,000 இல்ல. இப்ப எத்தனை வருஷத்துக்கு போடுறீங்கன்னு இருக்கு. இப்ப முதல் வருஷம் 1000 பவுண்ட்ஸ் மேக்ஸிமம் உங்களுக்கு ஒவ்வொரு வருஷம் 1000 பவுண்ட்ஸ் வரும். அதுதான் நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு நான் 4,000 போடுறேன் வைங்க. அந்த 4,000 போட்டால் 1,000 எனக்கு வர போகுது. இப்போ 20 வருஷம் நான் போட்டால் 20,000 எக்ஸ்ட்ரா வர தானே வரும். ப்ளஸ் நான் போடுற 4,000 அது 4,000 போடணும். 20 வருஷமும் 4,000 போடணும். போட்டால் உங்களுக்கு 20 வருஷத்தை கொண்டா 80 ப்ளஸ் 20 1,00,000 பவுண்ட்ஸ் ஆகும். இப்போ 20,000 பவுண்ட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக வரும். அது ட்ரை பண்ணி பார்க்கலாம். நானும் யோசிக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு நான் செய்யணும். ஆனால் அவசரத்துக்கு நீங்கள் அதை வேற தேவைக்கு எடுக்கணுமெண்டா பெனால்ட்டி ஆட்டணும். அதையும் மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. எங்களை மாதிரியாக கண்டிப்பாக எடுப்போம். சரி, வேற என்ன அது எங்களோட மக்களோட அல்லது கேட்டிய கிளிய பார்க்குற உறவுகளோட நீங்கள் ஏதாச்சும் ஆவண விரும்புகிறீங்களா? இல்லைண்ணா தேங்க்ஸ். எனக்கு மெயினாக நான் இந்த வீடியோ உங்களுக்கு தேங்க் பண்ணுறதுக்காக வந்தது. அடுத்தது எனக்கு வீடியோவும் இப்போ ஒரு வருஷம் ஆச்சுது ரிமைண்ட் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும். இல்லை நீங்கள் இந்த காணொலியில் உங்கள்கிட்ட வீடு வாங்கின ஆட்களுக்கு அல்லது வாங்க போகிற ஆட்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல போகிறீங்கன்றதான் எனக்கு என்ன விடுங்க. நீங்கள் இல்லாட்டியும் என்ன உங்களை மாதிரி என்ன ஒரு ஆள் கூப்பிட்டு வச்சு இதில் எழுதி நான் காய்ப்பேன். இந்த ஸ்டூடியோ செய்ததே ஒரு பெருமதியான காணொலிகளை பெருமதியானவர்களை கொண்டு வந்து எழுதி வச்சு செய்கிறதுக்காக தான். ஏன்னா ரெஸ்டாரண்ட் வழியையும் பார்க் வழியே இருந்து மற்றாக்கள டிஸ்டர்புகளில் இருந்து அப்படியெல்லாம் இருக்கு. அப்போ இங்கே அதெல்லாம் இருக்காண்ட காட்டி தான் அமைதியாக இடத்த உருவாக்கி அதில் வச்சு செய்கிறோம். என்ன சொல்ல விரும்புகிறீங்க உங்கள்கிட்ட? முதலாவதுன்னா இப்போ இந்த வீடியோவை பார்த்து என்ன நம்பி என்னட்ட வந்தாக்களுக்கு தேங்க் பண்ண விரும்புகிறேன், நன்றி சொல்ல விரும்புகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கஸ்டமர் ஒருத்தருமே இந்த சர்வீஸில் திருப்தி இல்லையென்று ஒருத்தருமே இது சொல்ல மாட்டேங்க. கண்டிப்பாக கொமெண்ட்ஸில் எழுதுவேணுமா? கண்டிப்பாக கொமெண்ட்ஸில் நீங்கள் எழுதலாம். நான் டிலீட் பண்ண மாட்டேன். கொமெண்ட்ஸை நான் வாக்கி ஸ்க்ரீன்ஷாட் அடித்து அனுப்புவேன். நீங்கள் பிள்ளை சொல்கிறா 100% திருப்தியோடு தானே அந்த கஸ்டமர் எல்லாரையும் இதன் இருக்கிறான். உங்களோட சார்ஜ் எல்லாம் என்ன மாதிரி? சார்ஜ்னா இப்போ நான் சார்ஜ் பண்ணுறது எப்போன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க தானே இனிஷியல் அட்வைஸ் இது அந்த ஸ்டேஜில் நான் சார்ஜ் பண்ணுறதே இல்லை. எப்போண்டா இப்போ நான் எல்லாமே அக்ரிமெண்ட் அண்ட் பிரின்சிபல் இது எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு, அக்ரிமெண்ட் அண்ட் பிரின்சிபல்ன்றது இந்த லெண்டரோட எடுக்கிற ஒரு சர்டிஃபிகேட் அவன் பே ஸ்லிப் எல்லாத்தையும் பார்த்து ஒரு சாஃப்ட் கிரெடிட் செக் பண்ணி இவ்வளவு மேக்ஸிமம் அவை எடுக்கலாமென்று எல்லாம் கொடுத்தா பிறகுதான் அவை எஸ்டேட் ஏஜென்ட்ட போய் ஒரு வீட்டுக்கு ஆஃபர் மேக் பண்ணவே இயலும். அப்படி மேக் பண்ணிட்டு எப்போ அவை அப்ளிகேஷன் போடுறதுக்கு ரெடியோ அந்த டைமில் தான் அதுவும் அப்ளிகேஷன் போடைக்குள்ள நான் அந்த அட்மின் ஃபீ மட்டும் 125 பவுண்ட்ஸ் எடுக்கிறேன். நான் அதுக்கு பிறகு ஆஃபருக்கு போன பிறகு மட்டும்தான் நான் அவைக்கு ஃபுல் சார்ஜ் பண்ணுறது. ஸ்டாண்டர்ட் கேஸ் இந்த அட்மின் ஃபீ 125, ஆஃபர் ஃபீ 495. ஸோ மொத்தம் 620. இதை தாண்டி இப்போ சில கேஸ் இப்போ காம்ப்ளெக்ஸாக இருக்குமே இப்போ அட்வர்ஸ் கிரெடிட் அண்டிக்குள்ள எனக்கு பேக்ரவுண்டில் வேலை கூட லெண்டரோட
இதுன்றது. இப்ப சில பேருக்கு டெபாசிட் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டெபாசிட் இருக்கும். இப்ப வெளிநாட்டில இருந்து காசுகள் எடுப்பீங்க. ம். அப்படி காம்ப்ளெக்சிட்டிய பொறுத்து கூடும். ஆனா, நான் இதுவரைக்கும் செஞ்ச ஆட்களுக்குள்ள மேக்ஸிமம் 995 தவிர இதுவரைக்கும் நான் மேலே எடுத்ததில்ல. யா. அதுவும் ஒரு அதுதான் சில பேருக்கு மட்டும் தான் அதுதான் அதத்தான் செஞ்சிருக்கிறேன். நான் கேட்கிறேன். அப்ப என்னண்டா, இதுவரைக்கும் 40 வீடு கம்ப்ளீட் பண்ணிக்கிறா. அதுல ஆக கூடின தொகை அவாண்ட சார்ஜ்ன்னு சொல்லி £1000 995 அந்த 5 பவுண்ட்ஸ் எல்லாம் சேர்க்காம ரேண்டமா நான் சொல்றேன் £1000 தான் ஆக கூட எழுதன்றிருக்கிறா. மற்றும்படி அன்னளவா ஒரு 600 அவரேஜா பவுண்ட்ஸுக்குள்ள 600 பவுண்ட்ஸ். அவரேஜா 600 பவுண்ட்ஸுக்குள்ள செய்திருக்கிறா. இது லாபமா, நட்டமா அல்லது இது பெறுமதியான்றத நீங்க தான் சொல்லணும். இல்ல நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஏனென்றால் நான் ஒரு ஆள அறிமுகப்படுத்துறது எங்கட சமூகத்துக்கு அல்லது எங்கட மக்களுக்கு தேவைப்படும்ன்றதால தான் இவாவ மாரி ஆக்கள அறிமுகப்படுத்துறேன் நான். சரியான அ நான் நினைக்கிறேன் சரியான கயித்த புடிச்சு உங்களோட கையில தார வேலைய நான் செய்வேன். கயித்த புடிச்சு மேல ஏறுறதா, இல்ல கயித்த இடையில அறுத்து விட்டு வாரதான்ற முடிவு எடுக்கிறது நீங்க. அப்ப கைத்த நான் இழுத்து விடாம ஓ இருந்தா சரி. கயித்தையும் இழுத்து விழுத்தக்கூடாது. கயித்தையும் இழுத்து விடாம, சாமம் 3 மணிக்கு போன போட்டு, "அக்கா சுகமா இருக்கீங்களா? வீடு மோக்கை செய்யலாமான்லாம் கேட்கக்கூடாது. அப்போ ஒரு ஸ்டாண்டர்டா டைம் இருக்கு. ஒரு 7 மணியோ, 8 மணிக்கு முதல் கதைச்சு முடிச்சுடணும். சாமத்தில 3 1/2 4 மணிக்கெல்லாம் அடிச்சு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா, கன பேர் டிஸ்டர்ப் பண்ணுனீங்க. பண்ணது தானே? விடிய ஒரு பிறகு ஒரு 2, 3 கால் நடந்திருக்கு. ஒரு 2, 3 பேர் விடிய பிறகு 3, 4 மணிக்கெல்லாம் அந்த கட்டிங், குட்டிங்ஸ் பார்க்குற வேலை அவங்க நல்ல படிகள், இந்த இடையில அவங்க கட்டிங், குட்டிங் போனோனே அப்படியே அட காட்டி விட்டுருவாங்க. எனிவே அ உங்கள இன்னொரு விஷயம் என்ன, சொல் உங்களுக்கு தேங்க் பண்ணோணும். ஏன்டா முதல் வீடியோ நான் உங்களுக்கு நான் நான் கேட்டு தான் நீங்க செஞ்சனீங்களா? ம், அதுக்கு பிறகு திருப்பி நீங்க ஒரு ஒரு 2, 3 மாசத்துக்குள்ள நீங்க ஒரு வீடு விக்கிற இது வீடியோ ஒண்ணு ம். போட்டிருந்தீங்க. அதுல நான் கேட்காமலே நீங்க என்ற பேர் மென்ஷன் பண்ணினீங்க. அ அது நான் என்ன செய்றேன்னான்டா, சம்பந்தப்பட்ட ஆட்கள கனெக்ட் பண்ணுவேன். இப்ப உதாரணத்துக்கு ஒரு கடைக்கு வீடியோ போடுறோம்னு வைங்க, ம், கடைக்கு வீடியோ போட்டேன்னு சொன்னால், ஆ நான் ஈழம் செல்வன்னு சொல்லி செல்ஃப் ம், ஃபிட்டிங்கார இது போட்டிருப்பேன். அந்த கடைக்கு அது தேவையா இருந்தா, அத கனெக்ட் ம், பண்ணுவேன். ஈழம் ம், செல்ஃபோட. அப்புறம் ஒரு கடை விக்கிறது, இல்ல கடை வாங்குற விஷயம்னா, அங்க உங்கள கனெக்ட் பண்ணுவேன். அப்ப ம். எங்கட சமூகத்த எங்கட சமூகத்துக்குள்ளயே கனெக்ட் பண்ணி அதான் விடுவேன். இப்ப நான் சில பேர பார்த்திருக்கிறேன். காசு இப்ப என்ற பேர மென்ஷன் பண்றதுக்கே காசு என்ற இதுக்குள்ள நீங்க அத ஒரு முன்னேறணுமென்று நினைச்சு நீங்க உண்டு எ எ நீங்களா காசு காசு இதுன்றது எப்படியும் அப்ரிஷியேட் மேக் பண்றேன் நானு. பண்ணலாம். காசு இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆள தட்டி சுத்தி அல்லது மாத்தி எத்தனையோ வகையில காசு தரலாம். அந்த காசு இங்க நிக்குமான்றது தான் பிரச்சனை. தொழில் தர்மமா, நேர்மையா உழைச்சா மட்டும் தான் காசு நிக்கும். அல்லது அது எங்களுக்கு பெறுமதியா இருக்கு. இல்ல கண்டிப்பா. இன்னொரு ஆள சுத்தி, தட்டி சுத்தி அல்லது ஏமாத்தி செய்தோம் என்றால், அது எங்கேயோ ஒரு இடத்துல அடி விழும். நான் மனச்சாட்சிக்கு பயந்து வாழ்றேன். ம்ஹ்ம். இப்ப கோயிலுக்கு போறீங்களான்னு கேட்டா, போறேன் நான். மற்ற ஆட்களோட சேர்ந்து போவேன். பட் அத நான் மனப்பயத்தோட போறதில்ல. ம். பட் மனச்சாட்சி எனக்கு இருக்கு. இப்போ எந்த வைஃப் சொல்லுவா, "ஐயோ! வெள்ளிக்கிழமையில சாப்பிடாதீங்கன்னு." ம். நான் 365 நாளும் மச்சம் சாப்பிட்டாலும் மனம் சுத்தம். ம். அப்படி வாழ்றாள். அப்ப அதால நான் எங்கேயும் இப்ப நீங்கள் வளர்ந்து போனா, அது எங்கட இனத்துக்கு தானே பெருமை. ஒருத்த புள்ள வளர்ந்து அடுத்த லெவலுக்கு ம். போகுது. அல்லது நீங்கள் ஒரு பிசினஸ்ல பெரிய ஆளா வந்தா, அது எங்கட இனத்துக்கு தான் பெருமை. அப்ப அப்படித்தான் நான் பார்க்கிறதே ஒழிய, எங்கட சமூகம் வளர்ந்து அல்லது எங்கட சமூகம் ஒரு அறிவு சார்ந்த, பொருளாதாரத்தில ஒரு உச்சத்தில இருந்தா மட்டும் தான் இந்த உலகம் திரும்பி பார்க்கும். ம். திரும்பி பார்க்கும். ஏன்னா, சாதாரண உயர்ச்சியா இருக்கேக்குள்ள பார்த்த ம். சமூகமும், கெட்டிய கிளி உயர்ச்சி என்று பார்க்கிற சமூகமும் வித்தியாசம் இருக்கு. அப்படித்தான் நான் உங்களையும் பார்க்கிறேன். அப்ப இந்த 40 பேர் 400 பேர்ட்ட கொண்டு போய் சேர்ப்பினம். இந்த காணொளிய பார்க்கிற நீங்கள், கண்டிப்பா ஆ இந்த காணொளிய நீங்கள் உங்களுக்கு பெறுமதி இல்லாட்டிக்கும், யுகேல இருக்கிற 6வது ஒரு ஆட்களுக்கு அனுப்பிவிடுங்கோ. அவைகள் பெறுமதியா பயனடையட்டும். வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? அவ்வளோதான் அண்ணா. அவ்வளவுதான். தேங்க் யூ. இப்ப நீங்க சொல்லுங்க. சப்போர்ட் பண்ணினது, இப்ப இவைகள் என்ன நம்பினது, ம். இப்ப நான் ஒரு சோ அ எந்த ஓன் கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கூடிய பண்ணிட்டீங்க. சீக்கிரம் அந்த கம்பெனி டீட்டெயில்ஸ நான் தருவீங்கள். தரேன். அப்ப அதுக்கு மறுக்கா திருப்பி காணொளி செய்ய வேண்டி வரும். ஆ வைக்கிற பேர தமிழ் பேரா வையுங்க. அது என்னுடைய உங்களோட விருப்பம். பட் எனக்கு ஒரு ஆசை. எங்கட எங்கட சமூகத்த நான் ஒரு கொஞ்சமாவது தமிழோட சார்ந்து கொண்டு ம். போறதுக்கு நினைக்கிறேன் நான். நான் கடை போடைக்குள்ள உயர்ச்சி என்று வச்ச உடனே கேட்டவொடனே என்ன கூட பேர கொண்டு போய் வைக்கிறீங்களான்ட்டு. தமிழ்ல வைக்கணும்னு நினைச்சா அதான் தெரிஞ்சது. அப்ப தமிழ் சார்ந்தவர். நீங்கள் தமிழ் சார்ந்த மற்ற இந்தியால நீங்க பிறந்தீங்கள்? இல்ல, இல்ல.
ஊர்ல தான். ஊர்ல. இங்க எப்போ வந்த நீங்கள்? அ 13 வயசுல. 13 வயதுல. அதுக்கப்புறம் இங்க வந்து தான் படிச்சீங்களா எல்லாம்? ம். சரியா. 13 வயதுல வந்து இன்றைக்கு ஒரு மோர்ட்கேஜ் அட்வைசரா அல்லது ப்ராப்பர்ட்டிய வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு ஆளா பார்க்கக்குள்ள பெருமையா இருக்கு. நன்றி. நன்றி. காணொளிய பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஒவ்வொரு கேட்டியகிளி பார்வையாளர்களுக்கும் மிக்க நன்றி. கீழக்கு பிள்ளைன்ற ஃபோன் நம்பர் போட்டு விட்றேன். ஃபோன் நம்பர் அடிச்சு வீட்ட வாங்கினாக்களும் கீழே கொமெண்ட்ஸை போட்டு மெயினா தரிசன நீங்கள் கண்டிப்பா கொமெண்ட்ஸ் போடணும். போடுங்க. வேற என்ன முடிக்கிறேன். கேட்டியகிளி உதுகும் ஒரு கதையண்டு.